மாப்ள இந்த கடலை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? மாப்ள நல்ல பாட்டு ஞாபகம் வருது மாப்ள. என்ன பாட்டு? காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா லைன் தெரியல. உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா? எனக்கு வந்து நான் கடலை பார்த்தாலே பழைய காதல் நாட்கள்லாம் ஞாபகம் வருது. என்ன பண்ணீங்க கடல்ல? அப்படி என்ன பண்ணீங்க நீயும் காதலியும்? பீச் பார்க்க வந்தோம். பீச் பார்க்க வந்தீங்களா? ஆமா, அந்த நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அவ்வளவுதான், கடல்னாலே நாங்க அவ்வளவுதான். கடல் காதல் இது ரெண்டு தான் எனக்கு. கடலும் காதலும். ஆமா ஆமா, கடலும் காதலும். அது இருக்கட்டும். போன வீடியோல வந்து மும்பை ஜெயிச்சிரும்னு ஆட்டினேன், என்னாச்சு? ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச் என்கிட்ட செருப்படி வாங்குனீங்க என்ன? டேய் 14 வருஷமா மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு தான்டா. டேய் அப்ப அது தெரிஞ்ச அப்புறம் எதுக்குடா என்கிட்ட பெட் வைக்கிற? அங்கதான் சூச்சமே இருக்கு. சூச்சமே அங்கதான் இருக்கு. என்னன்னா 12 வருஷம் மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருச்சு. சரி, 13வது வருஷம் ஜெயிச்சிரும் நினைச்சேன். ஏன்னா சென்னை தானே ஈஸியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சேன். சென்னை தானே. சரி வா வா வா. ஏன்னா சென்னை தானேனா சென்னை வந்து இந்த சேப்பா கிரவுண்ட் வந்து எங்களுக்கு ஈஸி, அதனால மும்பை ஈஸியா ஜெயிச்சிரும் நினைச்சேன். ஆனா பார்த்தா சென்னை டீம் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தானுங்க மும்பை பிளேயர்ஸுக்கு. ஏன்னா பும்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல, அப்ப 19வது 20வது வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க. ரோஹித் சர்மா இருந்தாரு. ரோஹித் சர்மா தான் உங்களுக்கு தெரியுமா? ஐபிஎல்ல பிராக்டிஸ் தான் பண்ணுவாரு, ஆட மாட்டாரு உங்களுக்கு தெரியுமே. சரிடா, நாங்க ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணலடா. 13 வருஷம் தொடர்ந்து தோத்துட்டோம். அடுத்து யாருக்கு முட்டு கொடுக்க போறப்ப? முட்டெல்லாம் கொடுக்கடா. இது முட்டு கொடுக்க என்ன இருக்கு? சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எப்பவுமே மும்பை தோத்துரும். அதனால இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை கூட தோத்துருச்சு. உங்களுக்கு செகண்ட் மேட்ச் யாரு கூட? ஆர்சிபி கூட. ஆர்சிபி இருக்கிற பவரை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆர்சிபி ஜெயிச்சிரும். அவனுக்கு பவரா மட்டும் வெள்ளிக்கிழமை ஆர்சிபி ஜெயிச்சிரும். இப்ப முட்டு கொடுக்க மாட்டான், ஆர்சிபி தான் முட்டு கொடுக்குற. எண்ட் ஆஃப் த சீரிஸ், ஐபிஎல் சீரிஸ், டாப் ஆஃப் த டேபிள். நாங்க கடிச்சிட்டேன். சரி, இப்ப டாப் ஆஃப் த டேபிள் வந்து மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, எப்ப அப்புறம் எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் பஞ்சாப் வருதுன்னு. மேட்ச் தோத்தால டாப் ஆஃப் டேபிள் எப்படா கொடுப்பானுங்க முதல்ல? மாப்ள நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா கப் அடிச்சிருக்க எல்லா மேட்ச் எல்லாம் வாய் பேசுறது வேஸ்ட். நான் என்ன சொல்றேன், அடுத்த மேட்ச் ஆர்சிபி போட்டு இவனை போட வேண்டியதான்றானா? அவ்வளவுதான். சரிடா, முடிஞ்சா ஆர்சிபி ஜெயிச்சு காமிங்க. ஏய் முடிஞ்சாவா? போன வருஷம் வந்து கொல்கத்தா தான் கப்பு. சிஎஸ்கே முந்தின வருஷம் சிஎஸ்கே தான் கப்பு. அதுக்கு முன்னாடி வருஷம் யாரு? அதுக்கு முந்தின வருஷம் ஜிடி. அதுக்கு முன்னாடி வருஷம் சிஎஸ்கே. அதுக்கு முந்தின வருஷம் யாரு? சிஎஸ்கே. அதுக்கு முந்தின வருஷம் யாரு? மும்பை. வாயில வந்துருச்சா? மும்பை வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? ஜெயிச்சங்காட்டிக்கு தான் வந்திருக்கு. சரி, ஆர்சிபி தான் ஜெயிக்கும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அடுத்த மேட்ச் சிஎஸ்கே தான் ஜெயிக்குது. ஆர்சிபி போடுது. சோஜா வந்து கிரிக்கெட் இது அதாவது நாலேஜ் வந்து கம்மியா தான் இருக்கு. அவகிட்டே கேட்போம், யாரு சோஜா ஜெயிக்கும்? விக்னேஷ் பொத்தனூர் மும்பை. என்ன சோஜா? கேரளா விக்னேஷ் புத்தூர். விக்னேஷ் புத்தூர் ஒரு பிளேயர் ஜெயிக்கும். ஆர்ஆர் ஜெயிக்கும். ஆனா லீக் ஸ்டேஜ் மட்டும் தான் ஜெயிக்கும். செமி ஃபைனல் ஃபைனல்லாம் ஜெயிக்காது. சஞ்சுக்காக பாப்பீங்க. லீக் ஸ்டேஜ் மட்டும் பாருங்க. நீங்க வாங்க, இந்த வாங்க, நீங்க வாங்க. எது ஜெயிக்கும்? சிஎஸ்கே ஃபேன் சொல்றேன். சிஎஸ்கே இங்க எல்லாரும் வந்து சிஎஸ்கே ஃபேனா இருக்காங்க. யாரும் பொதுவா பேச மாட்டாங்க. தென்னகத்துல ஒரே ஒரு ஃபேன் எம்ஐக்கு யாருன்னா ஹரி மட்டும் தான். யாருமே கிடையாது. நேத்து கிரவுண்ட்ல ஒரு 11 பிளேயர் சேப்பாக்ல பாதி கிரவுண்ட் மாப்ள, பாதி கிரவுண்ட் ஒண்ணே தவிர எம்ஐ ஜெர்சி போட்டிருந்த யாரு தெரியுமா? 11 எம்ஐ பிளேயர்ஸ் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. இது இந்த நகைச்சுவை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். உண்மையான விஷயம் என்னன்னா, நேத்து அத்தனை பேர் நான் போன்ல எடுத்து காமிக்கிட்டா எத்தனை பேர் வந்து இப்ப பாதி இருக்கணும். நான் போட்ட ஸ்டோரி பாத்தியா இல்லையா? அதுல எத்தனை பெண்கள்? நான் ரோஹித் சர்மா ஃபேன். ரோஹித் சர்மா அது இந்தியா ஜெர்சிடா. டேய் மும்பை ஜெர்சிடா காட்டுமா? காட்டு. டேய் நான் ரோஹித் 2 3 4 10 பொண்ணுங்க. அதாவது இங்க 5 செகண்ட்ல 10 பொண்ணுங்க வந்து ஒரே ஆளு சொல்றாங்க மாப்ள. சென்னையில தமிழ் பெண்களே 10 பேர் வந்து ரோஹித் சர்மா ஃபேன் சொல்றாங்க. நீ வந்து என்ன இப்படி எல்லாம் போய் பேசிட்டு? சரி ஓகேடா, இப்போ என்னடா பண்ணுன்ற அடுத்த மேட்ச்? இப்போ காம்படிஷன் போறோம். என்ன பண்றானே தெரியாது. சேப்பாக்கத்துல முன்னாடி மேட்ச்சுக்கு வந்ததுல பாதி பேர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். பாதி மாப்ள. சரி போய் தொலை. பாதி பேர். ஆனா எனக்கு அது எப்படிலாம் எனக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை ஆர்சிபி ஜெயிக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன தோணல். நான் வந்து சென்னை ஹேட்டர்லாம் கிடையாது. ஒரு அது என்ன கணக்கெடுப்புல பார்த்தா ஆர்சிபி ஜெயிக்கும். கேம் சொல்லடா. சாதி இனி சரிப்பட்டு வராது. ஜோசியாரெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. சட்டை கழட்டி நீங்களே வந்து ஜோசியாரனா உட்காருங்க. தும்மல் ஜோசியம். அரி ப்ரோ, நீங்க வந்து 70 வயசு வரைக்கும் சொல்லிட்டா ஒருத்தங்களுக்கு தும்மல் வருதேன்னு ஒருத்தங்களுக்கு தும்மல் வருதுன்னு அது பளிச்செல்லாம் காமிச்சிட்டு மாப்ள. அவனுக்கு தும்மல் வருதுன்னு சொன்னதே நீதான் மாப்ள. எனக்கு நான் சொல்லவே கிடையாது. இப்ப வீடியோல வந்து ஒருத்தங்களை பளிச்செல்லாம் பேசவே கூடாது. சரியா? அப்படிதான் பேசு. சட்டை கட்டிட்டு உட்காருங்க கொஞ்சம்.
அது சட்டையை வேணா குஞ்சாமணி ஜோசியர்னு கழட்டிட்டு அது உங்களை தவறாவே சித்தரிச்சிருக்கிறான். சரி அதை விட அது சட்டையை ஃபேட்டையை கழட்டிட்டு மண்ணுக்குள்ள இறக்குங்க. அது மண்ணுல தலை மட்டும் இருக்கணும். நாங்க தலை ஏறி ஏறி குச்சி குச்சி விளையாடும். அதுதான் கேம். இன்னைக்கு நாம எதுக்கு பீச்சுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விக்கல்ஸ் டீம் வந்து விக்ரமண்ணா கொடுத்த அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைம் ஃபார் ஒர்க்கிங் அதில் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ என்ஜாய் பண்ணுறக்காக, அதாவது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறக்காக நாம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். விக்ரமண்ணாக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிடுவோம். தேங்க்யூ விக்ரமண்ணா. அவர்கிட்ட நம்ம வேலை செய்யறோம்னு சொல்லியிருக்கேன். அமைதியா இருங்கடா. இப்போ டைம் எவ்வளோ? 8 மணி. 12ன்னு சொல்லாதீங்களா, சாயந்தரம் 6 மணின்னு சொல்லுங்கடா. அப்பதான் விக்ரமண்ணா வேலையை முடிச்சு வந்து நினைச்சுப்பாரு. சூப்பரா. ஓகே, நாங்க வந்து சாயந்தரம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கோம். இதுல ஒரு அருமையான சென்னை ஃபேன், அருமையான மும்பை தொண்டர், இவர் யாருன்னே தெரியல. அடுத்து ஃபர்ஸ்ட் கேம் விக்கல்ஸ் டீம். இப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் கேம் என்ன ஆட போறோம்? ஃபயரிங். ஃபர்ஸ்ட் பஜ்ஜி சாப்பிட போறோம். பைத்துக்கு பஜ்ஜி. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன தொலைந்து இருக்குன்னு பாப்போம். அத நம்ம விளையாடுறோம். என்ன ஓ மை காட். சரி ஓகே. என்ன 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 பண்ண போறோம்? பஜ்ஜி சாப்பிட போறோம். ஜெயிண்ட் வீல் கழண்டு விழுற மாதிரி வீடியோல பார்த்தது. ஜெயிண்ட் வீல் கழண்டு விழ இல்ல. ஏண்டா வெளி மாநிலத்துல இருந்து இங்க வேலை பார்க்க வந்தா இப்படி அசிங்கப்படுத்தியாடா நீ? என் ஃப்ரெண்ட் வேலை பார்க்க வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வேலை மூடு ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணி விடு. இத ஜெயிண்ட் ஆரம்பிச்சா. நல்ல அடி தப்புடா. குடி முழுகி விட்டுட்டு அப்படி உட்கார்ந்து நல்லா அடி குடிக்க எடுக்கற மேடம். அடி தப்புடா. வேண்டும் என்று தனியா பாடிட்டு வாங்க போலாம். இந்த மரணமும் അവിടെ ഇല്ലേ, അവിടെ ബജ്ജിക്കടയില്ലേ, അവിടെ ബജ്ജിന്റെ വരും. എന്താ ചേട്ടാ ചേട്ടാ பஜ்ஜிண்டு வரும். அவன் பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு. அவன் பேர் பொமேரியன். பொமரேனியன் மாப்ள. பொமரேனியம்மா. എന്താ ആദിച്ചേട്ടാ ഇവിടെ വന്നു? எனக்கு மலையாளம் தெரியாது. சும்மா ட்ரை பண்ணாதி. தமிழே ஆதி ஸ்லோட் அண்ட் ரீவர்ப்ல தான் பேசுவான். நான் சொல்றத பேசு. பின்ன எந்த பரிவாடி? பின்ன எந்த பரிவாடி? நான் ஊனு கழிச்சு. நான் கழிச்சு. கலிஷாமா? கலிஷி. கலிஷி. ஜியோடி கலிஷி. நான் கலிஷி. கழிச்சு. நான் ஊனு கழிச்சா நான் கலிஷி. ஹரி பேசு ஒரு 5 நிமிஷம் பேசுவா மலையாளத்துல. ഞാൻ പറഞ്ഞെല്ലാം ആരെ ചോദാ. ഞാൻ അവിടെ പോയി പറഞ്ഞില്ലേ, ആ ബജ്ജി കടയുടെ ലോക്കി ബ്രോ അല്ലേ, അവർ കാശിൽ ഒരു 10 ബജ്ജി അടിച്ചു. എന്താ സെവി? കഴിച്ചു CSK മാച്ച് ഞാൻ പറയില്ല. നേരത്തെ നാമ വിളണ്ട ടർഫ് മാച്ചിലെ ലോക്കി ബ്രോ നല്ല വിളാണ്ടില്ല. സൂപ്പറാ വിളാണ്ടായിരുന്നു. അല്ല ട്രീറ്റ് കേക്കില്ല, ഒരു 10 ബജ്ജി. എന്താ സാധിച്ചേട്ടാ, ഞാൻ പറയുന്നത് കറക്റ്റ് അല്ലേ? ഞാൻ ചോദിച്ചു, നീ പിന്നെ വേണ്ട. കറക്റ്റ് മോനെ, സൂപ്പർ. ഫുൾ മൂണാ ഹാഫ് മൂണാ? ജോക്കില്ലേ സിഫി ചേട്ടാ പറഞ്ഞത്? ജോക്കില്ലേ? ஆபீஸ் திங்ஸ் வாங்கணும்டாடா. ஆபீஸ் திங்ஸ் தான்டா வாங்கணும். ஆபீஸ் திங்ஸ் வந்து வாங்கலாம் வேணாம். இங்க இது ரிங் இருக்குல, நான் போட்டு ஜெயிச்சு தரேன். என்ன நீ என்ன வாங்க போற? மீறி போனா 2000 ரூபாய் செலவாகுமா ஆபீஸ் பொருள் வாங்குறதுக்கு? பார் செட்டப் நீ ஒரு 500 ரூபாய் கொடு, நாங்க 2500 ரூபாய் பொருளை இங்கேயே நாங்க அந்த ரிங்ல போட்டு 50 ரூபாய்க்கு ஒருத்தர் ஒரு பொருளுக்கு 50 ரூபாய். சரி ஜிபேல அனுப்பி விடுறேன். ஃபர்ஸ்ட் போய் நீங்க பஜ்ஜி சாப்பிடலாம். பஜ்ஜி சாப்பிடலாம். அந்த 500 ரூபாய்ல 100 ரூபாய்க்கு பஜ்ஜி சாப்பிடுறது ஒண்ணா ஆயிராது. வா யாராருக்கு என்ன வேணும்? நம்ம ஒண்ணு கைய வைக்க கூடாது. அது குப்பருக்கு சட்டியில் விழுந்துறாத. மும்பை தோத்துச்சுல நீ தான் வாங்கி தரணும். டேய் என்னடா இது? சென்னை ஜெயிச்சிருச்சுல நீ தான் வாங்கி தரணும். இப்படி சொல்லிக்கிட்டே அடுத்த வாரம் RCB ஜெயிக்க போகுது, அது யாருக்கு வாங்கி தர போறா? பஜ்ஜி எத்தனை பஜ்ஜி? RCB யார் ஜெயிக்க போகுது? வீடியோ கேம் வேணா ஜெயிக்கும் RCB, மேட்ச் எல்லாம் ஜெயிக்காது. 2 பிளேட் பஜ்ஜி சொல்லுவோமா? ப்ரோ சாப்பிட்டு போம் ப்ரோ. சாப்பிடுமா? ஓகே சாப்பிட்டுருமா? அது என்னன்னா ஆபீஸ் காசுல சாப்பிடுறதுனா எனக்கு காசுல அதிகமா செலவு பண்ண நம்ம பசங்களை நம்பி, அதாவது பசங்க 400 ரூபாய்க்கு பரில் வாங்கினேன். நம்ம பசங்க நம்பி எப்படிடா இருடா. நம்ம பசங்க எப்படின்னா, ஐயோ நிறைய சாப்பாடு வச்சிட்டோமே தீந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பசங்க இருந்தா 3 சட்டி இருந்தாலும் தின்றுவானுங்க. வாய் அப்படியே ஆயிடும். எதுக்கு என்ன சொல்ற? நல்லா வாய் நல்லா இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு வாய் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வாய் நல்லா இருக்கு. இங்க பாரு, உண்மை ஹியூமனிட்டி நேர்மை இருந்தா நான் ஜெயிச்சிருவேன்டா. சோஜா எப்படி வா? சோஜா இங்க பாரு. மைக் கூட சோஜா. நான் என்னமோ வந்து டீம் எல்லாத்தையுமே கலாய்ச்சி இது பண்றேன். உண்மை இவன் பண்றதே இல்லையா? பண்ணுவாங்க. 2 பேரும் எனக்கு ஈக்குவலா அவனும் பண்ணுவான்ல. இது எப்படின்னா 2 பேருமே ஒரு திராஸ்ல திராஸ் தானே சொல்றாங்க. தராசு தமிழ்ல, இந்த மலையாளத்துல திராஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் பெண்களுக்கு இப்பதான் பேச்சுரிமையே கொடுக்குறாங்க, அதையும் பறிக்கிறான். 2 பேரையும் ஒரே தராசுல வச்சு அப்படி 2 பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. சிபிஎன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹரி முடிச்சு விட்டுருவாங்க. அதாவது பஜ்ஜி வந்துட்டாலே பசங்க நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. சரி ரைட். இது கரெக்டா பேசி முடிச்சிட்டு போறோம். அதாவது ஹரி ப்ரோ வந்து முத பார்த்தப்ப ஏதோ இந்த வடிவேல் காமெடியில் கிட்னி திருடுறவங்க எப்போ இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஏதோ டெரர் பீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு குழந்தை, ஒரு மாதிரி ஒரு குழந்தை மனசு. இங்க பாருங்க லைட் எல்லாம் எரியுது. குழந்தை மனசு குழந்தைன்னு சொன்னோனே லைட் எரியுதுனா
சோஜா கிட்ட இருக்கிற காசுல அதாவது ஆபீஸ் காசுலாம் எடுத்து நல்லபடியா செலவு பண்றோம். அதாவது நல்லதுக்கு செலவு பண்றோம். அதாவது நீங்க இப்ப நம்ம vlogல பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து சோஜா வந்து ஃபயரிங் விளையாடுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு பின்னாடி லியோ பிஜிஎம் போடுங்க. நம்ப முடியாது. ஒரு காலத்துல வந்து என்எஸ்எஸ் ட்ரைனிங்ல தானே பாருங்க. சாரி, ஐயோ என்எஸ்எஸ் தான் வேற. சாரி, என்சிசி ட்ரைனிங்ல இருந்தாங்க. நம்ம போக்கிரி விஜய் மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது எனக்கும் ஹரிக்கு ஒரு ஒப்பந்தம். உன் ஜோக்கு நீ என்ன பண்ணாலும் நான் சிரிப்பேன், என் ஜோக்கு நீ என்ன பண்ணாலும். அதனால தான் நட்பு இன்னும் உறவாடி. இப்போ என்னை யாராவது கூப்பிட்டு நீங்க கைண்ட் ஹார்ட்டடானா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கைண்ட் ஹார்ட்டட் ஆதி. சாய் பே பண்ணிடு. சாய் பாப்பா இப்பெல்லாம் பேசுனதுக்கு கடலுக்குள்ள குதிச்சு போயிட்டே இருப்பான். இன்னைக்கோ நாளைக்கோ அவனே உட்காந்துருக்கா. பண்ணு நீ சொன்ன ஜோக் நான் சிரிக்கிறேன். சரிடா பண்ணுன்னு தான் சொன்னேன். அது காசு இல்ல அப்படின்னா அது காசு இல்லைன்னு காசை பத்தி கேட்ட மட்டும் சத்தமே வெளியே வர மாட்டேங்குது பாரு. மண்ணுக்குள்ள அராட்டி புதஞ்சு பட்ஜெட் எடுத்து அடிச்சு நோக்கிட்டு பொருள் வாங்கி தரோம். 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி தரோம். ஒரு 40 ரூபாய்க்கு பட்ஜெட் ஆஃபர் பண்ணலாம். சர்வீஸ் நம்பர் 2234 போலீஸ் பேட்ச் பி சென்னை என்சிசி டிபார்ட்மெண்ட் சுத்தமே. ஏய் போடு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் குண்டு தான் சாமிக்கா. இனிமே சோஜாவை நான் வாங்க போகலாம். என்ன அப்படி எய்ம் பண்ணி சுட்டுக்கிட்டு இருக்கா? புல்லட் வரலையா? புல்லட் மட்டும் வந்துருந்துச்சு, பிச்சிட்டு போயிருக்காங்க. இல்ல 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 பெண்களை இப்படிதான் இழிவுபடுத்துவியா? நான் பிச்சிட்டு போயிருக்கேன்னு நான் பாசிட்டிவா தான் பேசினேன். சிரிக்கிற அப்புறம் சொல்லிட்டு சந்தோஷம். இப்ப பாருங்க அட்டி கடை அது கரெக்டா எய்மிங்ல அடிக்கும் பாருங்க. அட்டி கடையா? அடிக்கிற அடியில சரி சரி சுடு. கையாட்டிலாம் கரெக்டா சுட்டுருவா. குடு குடு. இல்ல 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 டோபாக்கூர் 1 டோபாக்கூர் பாத்துர்க்கான். பக்கா டோபாக்கூர். இப்ப பாருங்க சுடுற போடு. அவுட் முடிஞ்சோ. சுடல சுடலையா? நான் எதை சுடணும்? எதை சுடுறது சொல்லு. இப்படி சுட்டா அர்ஜுன் மாதிரி சுட்டா இப்படி சுட்டா மாப்ள அடிச்சிர போகுது. இதா தள்ளிங்க மாப்ள ரீகாயில் அடிச்சிர போகுது. ஏய் சுட்டியாலியாடா? இருங்கடா குறிவாட்ட விடுங்கடா. குறி பாக்குறியா? மேல இருக்குறது சுட்டீங்க. ஓ அப்படிங்க மேல அத சொல்லியா? சுட்டனா இல்லையா? நீங்க எங்க ப்ரோ சுட்டீங்க? நான் சுட்டா ஒண்ணு போவே இல்ல. ஏன் ப்ரோ? எதடா போய் கொடுங்க. நீ சுட்டா எதுமே போகாதடா. பழைய ஜோக் தான். நீங்க சுட தான் வந்தீங்களா இல்ல? இது பழைய ஜோக் கிடையாது. போன மூதாதையர்கள் ஜோக். சின்ன வயசுல எங்க அப்பா பார்டருக்கு போக சொன்னாரு. அப்பவே பழகிட்டாரு. பார்டர் இது பாலக்காடு பார்டரா? போடு ப்ரோ. கம் ஆன் ப்ரோ. சாய் சுட்டா சாய் லவ் மேரேஜ். சாய் சுட்டா சுடல. ஐயா அப்ப உனக்கு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அப்படிலாம் இல்ல. ஆனா ஒரு 10 குண்டு போடுங்க. டேய் இருக்கிற 500 ரூபாய்ல அங்க ஒரு 100 ரூபாய் இங்க 200 ரூபாய். பேலன்ஸ் 200 ரூபாய் இருக்கா? இருடா பேலன்ஸ் 200 ரூபாய் இருக்கா? அங்க ரிங்கி கேம் இருக்கு. ரிங்கி கேம்ல நான் வந்து ஏற்கனவே இப்படி போட்டேன்னா 10,000 20,000 ரூபாய் விழுகும். அங்க போனா ஈஸியா இத்தோண்டு ரிங்ல 3 பொருள் அள்ளுவேன் நான். என்ன பொருள்? மாப்ள குண்டூசி ஒரு குட்டி பலூன் மணி காசுல திங்ஸ் ஒரு சாக்லேட். அப்படியா? ஆபா வாய் அப்படியே ஆயிடு. ஆதி என்ன கொடுங்க முடிஞ்சிருச்சு. ஆதி டேய் ஆபீஸ்க்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமா? என்ன வேணும்? பெரிய சாடி. ஓடுறா. ஏதோ நேக்கு பார்த்து வைக்கறாங்கடா அவங்க. பிளேயர் வந்துட்டாரா? பழைய மிலிட்டரி போடு சோஜா. சோஜா. ஐயோ நான் ஜெயிச்சேன். போன வாரம் சரி விடு. ஆபீஸ் காசு 1500 ரூபாய் இருக்கா? அது ஒரு 500 ரூபாய் கொடு. சரி அந்த பால் இது மட்டும் முடிச்சிரோம். 50 ரூபாய் கூட அந்த பால்ல எல்லாத்தையும் வாங்கி தந்தறோம். இவரே நீ குடுக்கலனா உன் ஃப்ரெண்ட் லோக்கி கிட்ட வாங்கி போலாம். 5 பால் வரும்னா 50 ரூபானா. இப்போ இந்த 10 டம்ளர் அடிக்கணும் 5 பால்ல. ஏய் ஒரே நிமிஷம். சொந்த காசுன்னு எனக்கு பதட்டமா இருக்கும். ஆபீஸ் காசுன்னு சும்மானாச்சுக்கு சொல்லுங்க. கடைசில நான் காசு கொடுத்துறேன். ஆபீஸ் காசுன்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு பதட்டம் இருக்காது. என்னடா நீ? ரெடியா? என்னடா பாவண்டா அந்த பொம்மை மண்டை அடிக்கிறான்டா அத போட்டு. கடைசியா தொங்கற சேனல் வச்சுக்கலாம். இந்த சேனல்ல எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஃபைனல் கப் அடிப்பான். நீ நின்னு ஜெயிச்சானா சென்னை அடிக்குது. நான் நின்னு ஜெயிச்சா மும்பை அடிக்குது. இங்க பாரு, நான் தொங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா வாங்கிக்க. ஆனா கடைசியில மும்பை நான் ஜெயிச்சேன்னா மும்பை தான் ஜெயிக்குது. தொங்கணுமா? 3 நாள் தொங்குவேன். கைத்த மட்டும் கொண்டு வாங்க. என்னடா விட்டு காலடு. அதாவது அவுட். நான் ரோல் ஆகுதுடா. 7 செகண்ட் நின்னா எம்ஐ ஜெயிச்சிரும். குப்பிச்சு திருகு நான் சிரிக்க வச்சானே.
ஏழு தாண்டிட்டுனா 3 தான் தாண்டி 3 தான் வந்திருக்கு 3 இப்பதான் 2 வந்திருக்க அவ்வளவு முடிஞ்சுச்சு 2 1 4 5 3 3 13 25 செகண்ட் 27 செகண்டா 25 ஃபைனல் மும்பை ஜெயிக்குது. ஆமா நல்லா ஜெயிக்குது வேற என்னால இல்லனா மாப்பிள நீ பெட்டு போடுறதுனால மும்பை தோக்குது நீ பெட்டு போடாம இரு இவர் ஆள் தான் பக்கம் மெச்சூடு மாதிரி பொம்மை எல்லாம் கை வச்சீங்கன்னா சண்டே ஆயிடும் சொல்லிட்டேன் ஏய் இது என் பொம்மைடா. மாப்பிள அதுவே என் பொம்மை தான் அடிச்சு நான் பேந்துருது என் பொம்மை நான் அபி வாங்கிச்சேன். சின்ன பையன் தான் உன்னை விட சின்ன பையன் தான் நைட்டு தூங்கும்போது பக்கத்துல வச்சு படுத்துங்க. டேய் விக்ரம் நான் கால் பண்றாரா? பேசு வேலை பார்த்துட்டு சொல்லு வேலை பார்த்துட்டு ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லி சத்தம் போடாத சரியா? அமைதியா இருங்கடா. நைட் நான் சொல்லுங்கண்ணா. ஆபீஸ்ல ஒர்க் தானே பண்ணிருக்கோம். ஏய் இல்ல எடிட் அவன் தப்பா பண்ணிட்டான் அதான் அபி கத்துனா ஆபீஸ் தான் இருக்கும் உண்மையாமே. இருங்க சிபிட்டு கொடுக்குறேன் இருங்க. ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்லி ஓட்டு. இவங்க வேற சத்தம் போடுறாங்க. ஹலோ ஷூட் போகுதுன்னு சொல்லு. கடல் அலை சவுண்டா நான் எஸ்எஃப்எக்ஸ் வைக்கிறேன் அபி அந்த சவுண்ட்ல வீடியோ காலா அண்ணா இருங்க நான் எடிட் பண்ணிருக்கோம் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க வீடியோ கால் முடியாது. ஆனா இருங்கண்ணா நான் எடிட் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கண்ணா நீ வீடியோ கால் பண்றேன்றாரா யாருக்கு பண்றனாரு? உனக்கு தான் எதுக்குடா சொன்னேன்? நான் இருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் திருப்பி கால் வருது பீச்சுக்கு வந்து சொன்னா டென்ஷன் ஆயிடுறா. பீச்னு சொல்ல வேணாம் ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து வீடியோ கால் பண்றாரா? படம் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லு எல்லாம் மறந்து நிக்கிறீங்களா? நம்ம ஒண்ணா ஷூட்டிங் சொல்லி இது பண்ணிடலாம். எது கிரீன் ஸ்கிரீன் சொல்லிடலாமா? ஏடா இவ்வளவு பெரிய செட்டப் இன்னொரு ஊரே கிரீன் ஸ்கிரீனா மாத்தீங்களா நீங்க என்ன நம்ம என்ன ஏண்டா ஒரே ராஜமௌலியாடா நீ ஒரே நிமிஷம் நான் என்ன தெரியுமா பண்றேன்? போன் அட்டெண்ட் பண்ணல அப்படியே வச்சிடுறேன். கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துல எடுத்துடலாம். அதுக்குள்ள நம்ம ஆபீஸ் போயிடலாம். கேட்டா வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க அதுக்குள்ள கூப்பிட்டீங்க அதை அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு உழப்பிடலாம். ஓகேவா? சரி ஓகே ஓகேவா? சரி சரி நான் சீக்கிரம் ஆபீஸ் போலாம். வாங்க சீக்கிரம் வா. முதல்ல பொம்மை எல்லாம் கொடு. ஏய் சீக்கிரம் வா. ஓடி வா. டேய் பே பண்ணிடுறா சாய்.